ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ நீங்கள் பெரில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக் ஷார்ட்னு சீட்டோ எடிட் பண்ணிடலாமா? ஸோ இந்த சாங் வந்து நான் அப்படியே ஆப்ஷன் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நல்லாயிருக்கும் பாருங்கள். ஓகே, அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஐட்மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் கொடுத்த ப்ராஜெக்டை வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து இதில் இப்படி தான் ஆகும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கனாக்கா இதில் யூஸ் பண்ணிக்க இந்த ஃபாண்ட் மட்டும் வந்து நான் மெட்டில் கொடுத்துருக்கேன். அதை வந்து நீங்கள் டவ் பண்ணிக்கோங்க. ஸோ அது எப்படி உங்கள் ஐட் மோஷனில் ஃபஸ்ட்டு நம்ம இன்புட் பண்ணாமல் பார்த்துடலாம். ஓகே, அதுக்கு இங்கே இருக்கிற ஏதோ ஒரு டெஸ்ட் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே டெஸ்ட் இருக்கா அது வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே ஃபாண்ட் ஷோ தான் அது நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். கீழே வேவல் ஃபாண்ட்ஸ் இருக்கா அது நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மேலே கால 3 பட்டன் இருக்கா அது நீங்கள் கிளிக் பண்ணினாக்க கீழே வந்து இன்புட் ஃபாண்ட் இருக்கும். அது நீங்கள் கிளிக் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு மேலே கால 3 பட்டன் இருக்க மறுபடியும் அது நீங்கள் செலக்ட் பண்ணாக்க சைடில் வந்து டவுன் மொபைலில் வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் தான் இப்போ நீங்கள் ரீசெண்டாக டவ் பண்ண ஃபாண்ட் வந்து இருக்கும். மறக்காமல் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய ஃபாண்ட் நான் எந்த ஃபைல் வச்சுருக்கணும். ஸோ அந்த ஃபைல்கிட்ட நான் வந்து மூவ் பண்ணிக்கிறேன். ஒரு 2 ஃபாண்ட் கொடுத்துருக்கேன். ரெண்டுத்தையும் வந்து இந்த மாதிரி நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் போயிட்டு மேலே சைட் நேர்க்கா அது கிளிக் பண்ணால போதும் இது ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்புட் ஆயிரும். இப்போ நீங்கள் இன்புட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கனாக்கா உங்கள் ஐட் மோஷன் ஆப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கணும். ஓகே, இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணதே மறுபடியும் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இன்புட் பண்ண அதே ப்ராஜெக்டை மறுபடியும் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு மூவ் பண்ணி பார்த்துனாக்கா ஆல்மோஸ்ட் அந்த ஃபான் வந்து உங்களுக்கு சேஞ்சிட்டு இருக்கும். அப்படி உங்களுக்கு அது சேஞ்ச் ஆகலாக்கா அது எப்படி வந்து ஃபிக்ஸ் ஆர்டர் மட்டும் நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ சேஞ்ச் ஆகாத அந்த டெஸ்ட் நீங்கள் கிளிக் போயிட்டு கீழே டெஸ்ட் இருக்கா அது நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. இந்த டெஸ்ட்டுக்கு லாஸ்ட்டுக்கு போயிட்டு உங்களுடைய கீபோர்டில் வந்து ஃபேஸ் இருக்கும். அது வந்து நீங்கள் கொடுக்கலாம். அப்படின்னாக்க ஸ்மால் எடுக்கிறது வந்து கேபிட்டலில் சேஞ்ச் பண்ணுறது, கேபிட்டல் எடுக்கிறது வந்து ஸ்மால் ஆட்டு சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி எதாவது நீங்கள் பண்ணுங்கள். அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபிக்ஸ் ஆகும். ஓகே, இப்போ மேலே டிக்கைன்னு இருக்கா அது வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபாண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இதில் வந்து பிக் இதை ஆட் பண்ண பாருங்க. எப்படி நம்ம பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு கீழே நீங்கள் மூவ் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சாங்குக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுத்துருக்கேன். இல்லை உங்களுக்கு இந்த இமேஜ் உங்களுக்கு பிடிக்கலனாக்கா உங்கள்கிட்ட இருக்கிற ஏதாவது இமேஜ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இந்த பிக்கு போயிட்டு மேலே ப்ளஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அந்த பிக்குக்கு நிறைய லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லா லேயருக்கும் கீழே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டாங்க. கரெக்டாக சாங்குக்கு மேல் வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இந்த பிக்கு வந்து சாங்கு எண்டு வரைக்கும் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நம்ம ஆட் பண்ண புதுக்கு வந்து ஒரு எஃபெக்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்டில் டிசிஷன் வேர்பர்க்கா அதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க அந்த சைடில் டேல்ஸ்னு எஃபெக்ட் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சான்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த மிரரை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, இப்போ நம்ம அப்படியே பேக் போய்க்கலாம். இப்போ கீழே மோட்ஸ் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இதில் XYZ இருக்கா Z நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இதில் வேல்யூ நீங்கள் என்ன வைக்கிறீங்கனாக்கா இந்த இடத்துல பாக்ஸ் மாதிரி இருக்கா அப்படி நீங்கள் மேல் மூவ் பண்ணுங்கள். கரெக்டாக வந்து ஒரு 3000க்கு மேலே வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்குங்க இப்போதைக்கு. ஓகே, அவ்வளோதான். இப்போ இந்த தேர்ட் ஆப்ஷன் இருக்குது அது கிளிக் போய்ட்டு லைட்டாக இது வந்து நம்ம ஜூம் பண்ணிக்கலாம் லைட்டாக. இப்போ இந்த செகண்ட் ஆப்ஷன் இருக்குது அது கிளிக் போய்ட்டு இந்த லைட்டாக வந்து ஒரு -10 இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. இப்போ மூவ் பண்ணி பார்த்துலவா கரெக்டாக வந்து ஆட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த மூவ் ஃபிட் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிக்கு வேணால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அப்படியே மேலே நீங்கள் மூவ் இந்த இடத்துல ஒரு 8 குரூப் கொடுத்துருப்பேன். இதில் தான் நம்ம எடிட் பண்ண பிக் வந்து நம்ம ஆட் பண்ண பாருங்கள். இது எல்லாத்தையும் நான் வந்து ஆஃப் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். ஸோ நான் எதுக்காக ஆஃப் பண்ணி கொடுத்துருக்கேனாக்க இந்த வீடியோ நீங்கள் எடிட் பண்ணும்போது வந்து லைட்டாக உங்கள் மொபைலில் வந்து ஹேங் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து ஆஃப் பண்ணி கொடுத்துருக்கேன். அண்டு உங்களுடைய மொபைல் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சுனாக்கா அதிகமாக ஹேங் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எடிட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணும்போதும் அது எஃபெக்ட் வராமல் போகலாம். ஸோ நான் இப்போவே ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதில் போய் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை நம்ம ஆன் பண்ணிக்கலாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து கீழே பிக்கு 1 ஒரு குரூப் இருக்கா அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே 2 குரூப் இருப்பாருங்க அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ் கிளிக் போயிட்டு மீடியா கிளிக் போயிட்டு ஸோ அதில் நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய ஒரு பிக் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ கரெக்டாக அந்த இடத்துல லிரிக்ஸ் இருக்கா அதுக்கு கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த லிரிக்ஸ் எந்த இருக்கோ அந்த அளவுக்கு இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கோ நீங்கள் செலக்ட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மோட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு தடவை யூஸ் பண்ணி கரெக்டாக அந்த ஃப்ரேமில் வந்து உங்களோட பிக்கு எந்த மாதிரி ஷோணுமோ அந்த மாதிரி வந்து கரெக்டாக இந்த மாதிரி நீங்கள் அசென்ட் பண்ணி ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே,
ஸோ இப்போ நம்ம வந்து பண்ணாக்க அப்படியே பேக் போய்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டில் வந்து பண்ணாக்க ஆடே இருக்கும். ஸோ நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம பண்ணுங்க பாருங்கள். இதே சேம் இடத்துல இன்னும் ஒரு 7 குரூப் இருக்குது. அதில் ஒன் பண்ணால் நீங்கள் எடிட் பண்ணுற பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8 குரூப்லும் பிக் ஆட் பண்ணிட்டேன். இந்த 8 குரூப்லும் நீங்கள் பிக் ஆட் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்தீங்கன்னாக்கா இது வந்து பண்ணாக்கா பாதிலே வந்து பண்ணாக்க கட் ஆகும். இது எப்படி ஃபிக்ஸாக நம்ம பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்கா நம்ம லாஸ்ட்டுக்கு மூவ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற ஃபஸ்ட்டு பிக்கு குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாலே போதும். அது எரா வந்து பண்ணாக்கா ஃபிக்ஸ் ஆகும். இதே சேம் மெத்தடில் வந்து பண்ணாக்கா இன்னும் இருக்கிற 7 குரூப்புக்கும் நம்ம வந்து பண்ணாக்கா பண்ணி விட்டுக்கலாம். ஓகே. ஸோ ஜஸ்ட் ஆல்மோஸ்ட் வந்து பண்ணாக்க வீடியோ முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் அந்த 3D எஃபெக்ட் நம்ம வந்து பண்ணாக்க ஆன் பண்ணிக்கலாமா? ஸோ அதுக்கு அப்படியே மேல் மூவ் பண்ணிங்கனாக்கா இந்த இடத்துல கேமரா ஒன் லேயர் கொடுத்துருக்குண்ணா சைடில் கண்ணு மாதிரி இருப்பாருங்க. அது கிளிக் பண்ணி வந்து பண்ணால் ஜஸ்ட் ஆன் பண்ணிட்டு இருக்குங்க. நீங்கள் ஆன் பண்ணி உங்களுக்கு வந்து பண்ணாக்க இந்த மாதிரி ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணினாக்க இந்த சைடில் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் கேமரா ஆப்ஷன் வந்து ஆஃப் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிட்டு ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் மூவ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பண்ணாக்க உங்களுடைய பிக்கு கொஞ்சம் சரி ஆட் இல்லைனாக்கா அந்த பேக்ரவுண்டில் இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள். அது கொஞ்சம் சரி ஆட் இல்லைனாக்கா இப்போ அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே அமௌண்ட்ஸ் இருக்குது அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து பண்ணாக்க கொஞ்சம் அசென்ட் பண்ணி வேணால் நீங்கள் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு வந்து பண்ணாக்க கரெக்டாக தான் இருக்குது. ஓகே. வேணால் நான் இன்னும் கொஞ்சம் கூட லைட்டாக வந்து பண்ணாக்க இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ எந்த வந்து பண்ணாக்க பேக்ரவுண்ட் இமேஜ் கட் ஆட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்கலாம். இப்போ அந்த குரூப் எல்லாமே வந்து பண்ணாக்க நம்ம ஆன் பண்ணிக்கலாமா? ஜஸ்ட் அந்த கடுமை இருப்பாருங்க சைடில் அதை கிளிக் பண்ணி ஜஸ்ட் இங்கே வந்து பண்ணாக்க நீங்கள் ஆன் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. ஓகே. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் உங்களுடைய மொபைல் ப்ராசஸ் வந்து பண்ண கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சுனாக்க இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது கொஞ்சம் ஹேங் ஆகும். எஸ்அவுட் ஆகிறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ உங்களுடைய மொபைல் ப்ராசஸ் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சுனாக்க கண்டிப்பாக இந்த எஃபெக்ட் வரதுக்கு சான்ஸு கம்மி தான். ஸோ வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே. ஸோ அவ்வளோதான் கெஸ். நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தினாக்கா இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நம்ம வந்து பண்ணாக்க கிரியேட் பண்ணாச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் சூப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் தான். ஜஸ்ட் இந்த கேமரா ஆப்ஷன் மட்டும் ஆனில் தான் இருக்கான்றது ஒரு டைமுக்கு 2 டைம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மேலே காலி சூப் பட்டன் இருக்கா கிளிக் பண்ணி நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க செட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே. ஸோ அவ்வளோதான் கெஸ் இந்த வீடியோவில் எதாவது டவுட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணுனாக்க மறக்காமல் நம்முடைய ஃபேமிலியில் இன்னும் ஜாயின் பண்ணலைன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.